மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நீதிமன்றம் கேட்ட ஒத்த வார்த்தையினால கதி கலங்கி நிற்கும் போராட்ட கும்பல். 40க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் அம்பலம். சீமானின் கைதியின் பின்னணி என்ன? இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட செய்திக்கும் சீமானுக்கும் என்ன தொடர்பு? எல்லாம் என்ன நடக்குது எங்க நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, நாமளும் இது போல விஷயங்களை பேசக்கூடாது, இதோட இந்த விஷயமானது ஸ்டாப் ஆயிடணும், மீண்டும் மீண்டும் இது போல விவரங்களையும் செய்திகளையும் பதிவிடக்கூடாது அப்படின்னு நமக்கு பிடித்த கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாளுக்கு நாள் பெண்களுக்கு அநீதிகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்க விவரத்தை தான் நம்ம இதுல பதிவிட வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில பெண்கள் போயிட்டு இருக்காங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல, அத்துமீறல் நிறைய நடந்துட்டு இருக்கு, வன்கொடுமைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பதிவு பண்ண கூடாது, அது போல சம்பவங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் எல்லாரோடையுமே ஆசை. ஆனா அதற்கு முரண்பாடாக பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. போன வாரத்துல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையான விஷயத்தை இன்ன வரைக்கும் பேசப்பட்டு இருக்குது. அப்படி தொடர்ந்து பேசப்பட்டு இருக்கும் போது இப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. ஆனா பல ஊடகங்கள் இதுல மறைக்கப்பட்டிருக்கு. நமக்கு கிடைத்த தகவல் படி இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். அப்ப யாருக்கு இது தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் போட்டு காமிக்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது கிண்டியில மடவன்கரைன்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்க ஒரு ஐடி விங் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க, தனியார் நிறுவனம். தலைமை செயலாளர் பொறுப்புல இருக்கக்கூடியவர் சக்திவேல். இவரோட வயசு 54. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கா தான் இருக்கும். இந்த சக்திவேல் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு மாநில பொறுப்புல இருக்கக்கூடியவர். முழுக்க முழுக்க ஐடி விங்ன்ற பேர்ல ஒரு ஐடி கம்பெனி பல பெண்களை வைத்து அந்த இடத்துல தனி நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுல பல தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்குது, அதிர்ச்சிகரமான தகவல் கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியதா இருக்குது. அப்படி என்ன அப்படின்னு டீகோட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வருது, அந்த கம்பெனிக்கு வேலை செய்ய வரக்கூடிய பெண்களை செலக்ட் பண்ணும்போது, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க வரும்போது அவங்க ஒரு குறி வச்சு எடுத்துக்குவாங்க. சரி, ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஓகே, ஒரு கேட்டகரியில போட்டுருவாங்க. இன்னொன்று அவங்களுடைய பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, கொஞ்சம் வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிறவங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிற பெண்கள், அழகா இருந்தும் அவங்க ஃபேமிலியில ஃபினான்ஸ்லேயோ இல்லை மற்ற விஷயங்கள்ல சப்போர்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள், அதெல்லாம் விசாரிச்சு தான் இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ண வச்சு அப்படிப்பட்ட ஆட்களை வைத்து செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு வேலையை கொடுக்க வேண்டியது. அப்படி வேலையை கொடுத்து கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த பெண்கள்கிட்ட அவங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃபினான்ஸ்லேயோ இல்லை அவங்க ஹஸ்பண்ட் கூட ஏதாவது பிரச்சனையோ இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளமோ அதை சார்ந்து இந்த சக்திவேல் அப்படிங்கிறவர் அதாவது ரகசியமாக பேசுறது, அந்த பெண்களை வலையில விழுக வைக்கிற மாதிரி சில விஷயங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசுறது, அக்கறையோட விசாரிக்கிற மாதிரி. குறிப்பா சொல்ல போனா, சாப்பிட்டீங்களா, என்ன பிரச்சனை, வீட்டில் எப்படி பிரச்சனை, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவாக அவங்க அந்த பெண்கள் மீது அக்கறையோட இருக்கிற மாதிரி சில விஷயங்களை பேசி அந்த பெண்களை தன்னுடைய வலையில விழுக வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து இந்த சக்திவேல் அயோக்கியன் பண்ணிட்டு இருந்திருக்கான். பெரும் அதிர்ச்சியான செய்தி அதுதான். அப்போ அந்த பெண்களை இந்த மாதிரி ஒர்க் சம்பந்தமாக பேசுறதாக கூப்பிட்டு தன்னுடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய தனி அறைக்கு வர வைக்க வேண்டியது.
அந்த பெண்களுக்கு வந்து பாலியல் ரீதியாக சில ஆபாசமான வார்த்தைகளை பேசுறது, அதுக்கு வந்து இணங்குறதுக்கு மாதிரியான விஷயங்களை சொல்றது, இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்திருக்கான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆஹ் அந்த போதைப் பொருள் கலந்த பபிள் கம், பூமர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பபிள் கம், அதை வந்து அந்த பெண்களுக்கு கொடுத்து சாப்பிட வச்சு, அல்லது அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல ஏதாவது மயக்க மருந்து கொடுத்து அதை சாப்பிட வச்சு, அது ரொம்ப அக்கறையா, ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டா, அப்படி அவங்க கூட இணக்கமா இருக்கிற மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குற மாதிரி, அப்படிங்கிற ஒரு ரீதியில அந்த பெண்களுடைய பேக்ரவுண்டை நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, யாரும் இவங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இவங்க பின்னாடி வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி உள்ள பெண்களை பார்த்து குறிவைத்து இந்த அயோக்கியன் இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு வந்திருக்கான். அப்ப அந்த பெண்கள் வந்து அதை சாப்பிட்ட உடனே மயக்கம் அடைஞ்ச உடனே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு, அதை தன்னுடைய செல்போன்லயே வீடியோ எடுத்து அந்த பெண்கள்கிட்டயே இது போல காமிச்சு மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதற்கு, அவங்களை வந்து இணங்க வைக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்கு. தொடர்ச்சியாகவே இது போல செஞ்சுட்டு வந்திருக்கான். அப்போ அந்த பெண்கள் வந்து இந்த விஷயத்தை வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா பேக்ரவுண்ட் யாரு சப்போர்ட் கிடையாது. பணம் பல படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்களுக்கே இன்னைக்கு வந்து டேஸ்ல இருக்கு, ஜீரோல இருக்கு அவர்களுடைய நீதியானது. எந்த சப்போர்ட்டுமே இல்லாத, ஃபினான்ஸ் சப்போர்ட்டும் கிடையாது, ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடையாத இந்த பெண்கள் இது போல சம்பவத்துக்கு ஈடுபடும் போது அவர்களால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரே ஒண்ணுதான் செய்ய முடியும், வேலையை விட்டுட்டு வெளியில வர முடியும். இது போலதான் செய்ய முடியும். அதைத்தான் பல பெண்கள் அது போல செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 40க்கு மேல பெண்கள் இது போல சம்பவத்துல ஈடுபட்டு பல பேர் வேலையை விட்டு வெளியில போயிருக்காங்க. இதுல பத்தாவதுக்கு இந்த செயல் செய்யறதுக்கு அங்க வேலை செய்யக்கூடிய 2 பெண்களும் உடந்தை. அந்த 2 பெண்கள் மீதும் புகார் அளிக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த பெண்கள்ல வந்து நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க, வெளியில சொல்ல முடியாம. வெளியில சொன்னா மட்டும் என்ன, அவங்களுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்களா, என்ன நடக்க போறது இல்லை, எதுவும் நடக்க போறது இல்லை. தனக்கு ஏற்பட்ட அவமானம் மீண்டும் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரே வழி, அந்த வேலையில நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க. அதுல தைரியமாக இருந்த, இப்ப எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவி தைரியமாக போய் இன்னைக்கு கேஸ் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. அது போல அங்க 40 பெண்கள்ல தைரியமாக ஒரு 3 பெண்கள் வந்து தைரியமா கிண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்கறாங்க. இது போல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை புகார் கொடுக்கறாங்க. அதுல முக்கியமா சொல்லப்பட்டிருக்குது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு பாப்புலரான பத்திரிகை நிறுவனத்திற்கும் பேட்டி கொடுக்கறாங்க அந்த பெண்ணு. அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சக்திவேல் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய மாநில பொறுப்புல இருக்கிறான் இந்த அயோக்கியராஜ். ஆனா அவன் சொல்ற விஷயம் இன்னொன்னு என்னவா இருக்கு, அந்த பொண்ணு ஓப்பனி டாக் பண்றாங்க. அவங்க கேக்குறது, எங்கள்கிட்ட மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க கூடாது, நாங்க கூப்பிடுறப்பெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், ஸோ எங்கிட்ட மட்டும்லாம் இந்த விஷயம்லாம் நடக்கக்கூடாது, எங்க கட்சி சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கூடயும் உங்களுடைய படுக்கையை வந்து நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் விட்டுருக்கான். இவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயத்தை பேசியிருக்கான் பாத்தீங்களா. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க மாநில பொறுப்புல இருக்கிறவன், இது தலைவனுக்கு தெரியாதா? அவங்க இந்த பொண்ணு ஓபன் டாக் பண்றாங்க, ஒரு பாப்புலரான ஒரு பத்திரிகை நிறுவனத்துல கொடுக்குறாங்க. அப்போ அந்த விஷயம் வந்து அந்த பொண்ணு சொல்லும் போது அதிர்ச்சியா இருக்குது. ஏண்டா நீ சொல்றது கூட, நீ வந்து உன்னோட வேலை செய்யறான்றதுக்காக நீ இந்த மாதிரி வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிற அப்படிங்கிறதும் இல்லாம அந்த வீடியோவை காமித்து அந்த பெண்களை மிரட்டி, எங்க கட்சியில இருக்கிறவங்க அத்தனை பேருக்கிட்டையும் நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், எப்பெல்லாம் கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் நீ படுக்கையை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்க சொல்றது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம், அவ்வளவு கேவலமா போயிருச்சா ஜனநாயகம்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? பெண்கள் இன்னைக்கு வெளியில போயிட்டு உள்ள வர்றதுக்கு, வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து பெற்றோர்கள் வந்து மடியில் அப்படியே
கட்டிட்டு இருக்காங்க, எப்படா நம்ம புள்ள வீட்டுக்குள்ள வரும் அப்படின்னு. இன்னைக்கா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடுமையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இது போல சம்பவங்கள் நொடிக்கு நொடி நடந்துட்டு இருக்குதுங்க. ஆனால் இதுல ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம், அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த சம்பவம், அந்த மாணவி கொண்டு போய் புகார் கொடுத்தாங்க, உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. சந்தோஷமான பட வேண்டிய விஷயங்க. அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்குது, புலல் விசாரணை நடந்துட்டு இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. வாஸ்தவமானது, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். பரவாயில்ல, இப்படி ஸ்டெப் எடுத்துட்டாங்க உடனே அப்படின்னு. ஆனா இதுல என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இந்த மாணவிகள் 3 மாணவிகளும் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப எப்படி அந்த கேஸ்க்கு எப்படி ஸ்டெப் எடுத்தாங்களோ அது போல இதுவரைக்கும் காவல்துறையானது எந்த ஸ்டெப்புமே எடுக்கல அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வருத்தப்பட வேண்டிய விஷயமாக பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. அது யாராக இருந்தாலும் குற்றம் குற்றம் தானங்க. காவல்துறை உடனே நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? அந்த அயோக்கியன்னு இந்நேரம் ப்ரூஃபோட அந்த பொண்ணு சொல்றாங்க. இந்நேரம் என்ன பண்ணிருக்கு, காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கறத இங்க பேசப்பட வேண்டியதா இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சக்திவேல் இது போல பிரச்சனையில இப்ப மாட்டிட்டு இது போல செயல்களை ஈடுபட்டு 40க்கு மேல பெண்களை வாழ்க்கையை சீரழிச்சு வச்சிருக்கிற அந்த அயோக்கியனுக்கு இன்னைக்கு சீமான், மிஸ்டர் சீமான் என்ன பண்ணிருக்காரு, ஒரு வார்த்தை இல்ல, இந்த அயோக்கியனுக்கு ஒரு வார்த்தை கூட வெளியிடல, எந்த புறமுகம் வாய் விடலங்க. கட்சிக்காக என்ன பண்ணிருக்காங்க, கட்சியை சேர்ந்தவன் தானே, என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்குதா, இல்ல இந்த மாதிரி பெண்களோட வாழ்க்கையை எதிரே? ஏன்னா முழுக்க முழுக்க அந்த ஐடி வின் பண்ற கம்பெனியே அந்த பொண்ணு சொல்றாங்க, எல்லா 70% ஒர்க்கே நாம் தமிழர் கட்சி சம்பந்தப்பட்ட வேலைகள் தான் இங்க நடக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குது, என்ன பண்றீங்க? பெண்களை வைத்து என்ன பண்றீங்க? வேலை செய்ய வைக்கிறீங்களா, இல்ல பெண்களை உங்களுடைய பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுறீங்களான்ற பெரிய கேள்வி, குற்றச்சாட்டு வைக்கப்பட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு சீமானா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் போராளிகள் வாளுக்காலு கையை தூக்கிக்கிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன், எதற்கு, எதை மறைக்கிறதுக்காக? ஆளுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயம் ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம். சீமானான எங்க போனாருன்னே தெரியல. திடீர்னு வந்துட்டாரு, மட்டையாயிட்டு போயிட்டு குளிச்சுட்டு செண்டு கிண்டெல்லாம் போட்டுட்டு பேட்டி கொடுக்க வந்துட்டாரு. பேப்பர்லாம் படிக்கிறது கிடையாது, நியூஸ்லாம் கேட்கறது கிடையாது, பாக்குறது கிடையாது. போட்டா போக்கில் வந்துட வேண்டியது. பத்திரிகையாளர்கள் போய் பேட்டி கொடுத்து கேட்கட்டானா அதுக்கு ஏதாவது ஒரு பதில அடிச்சு விட வேண்டியது. பிளே கிரவுண்ட்ல எதை வேணாலும் விளையாடுறலாம், நாம தான் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனத்தோடய பேச வேண்டியது. அப்படிப்பட்ட செயல் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன செஞ்சீங்க தெரியாதா? மட்டையானவங்களுக்கு எல்லாம் எப்படிங்க தெரியும்? ஏன் நடவடிக்கை எடுக்கல, என்ன நடவடிக்கை எடுக்கல? ஒரு கட்சிக்குள்ளார மாநில பொறுப்புல இருக்கிற அயோக்கியனுக்கே உட்கார்ந்து கூட உட்கார வச்சுக்கிட்டு அழகு பார்த்துக்கிட்டு பொறுப்பை கொடுத்துக்கிட்டு ஒரு ஐடி கம்பெனியை ஓபன் பண்ணி வச்சு கொடுத்துட்டு அவனை வேலை வாங்க வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களை என்னத்த சொல்றது? அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறீங்க? யார் அந்த சார்? அது ஒரு பக்கம். எடப்பாடி பழனிசாமி அவங்க மால்குள்ளெல்லாம் போய் பதாகையெல்லாம் ஏந்திக்கிட்டு எல்லாம் கத்துவாங்க. யார் அந்த பையன், நான் தாண்டா அந்த பையன்ற ஒரு பாட்டெல்லாம் ஒரு ஃபேமஸ் ஆச்சு பாருங்க. அந்த மாதிரி யார் அந்த சார், யார் அந்த சார், நான் தான் அந்த சார், நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. இப்ப கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. கேவலமான அரசியல், அயோக்கியத்தனமான மடமாற்றத்துக்கான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கும்பலே, ஒட்டுமொத்த கும்பலே. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, என்ன செஞ்சிட்டாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு? புலன் விசாரணை நடந்துட்டு இருக்கு. உடனே அவனை அந்த ஞானசேகரனை கைது பண்ணி சிறையில் அடைக்க வச்சிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு, அந்த மாணவிக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையுமே
அரசு மூலமாக செயல்பட்டுக்க, அவங்க ஃபீஸ் கட்டுறதுல இருக்கட்டும், ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டுறதுல இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, அந்த பொண்ணை எந்த அளவு மனதளவுல பாதிக்கப்படக்கூடாதுன்னு நீதிமன்றமே உத்தரவு போட்டதுக்கு பிறகும் இந்த கும்பல் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு மறுபடியும் போராட்டத்துல இறங்குறதுல வந்து எந்த விதத்துல நியாயப்படுத்த முடியும்? நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு மாணவியோடைய அத்தனையே வந்து வெளியிட்டது, எஃப்ஐஆர் வெளியிட்டது, இதெல்லாம் தொழில்நுட்பம் அப்படிங்கிற நீதிமன்றமே சொல்லியாச்சு. இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி சீமானா இருக்கட்டும், குஷ்பாக்கா இருக்கட்டும், தமிழிசையாக்கா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், பாமகலா இருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே ஒட்டுமொத்தமா எதிர்கட்சிகளே வந்து ஒரே கூட்டத்துல கும்மாளம் அடிக்கிற மாதிரி இப்போ இந்த விஷயத்த வந்து கையில எடுத்து வச்சிருக்கிறதுல என்ன ஒரு அசிங்கமான ஒரு அரசியல் செய்யறீங்கன்னு உங்களுக்கே தெரியல? அசிங்கப்பட்டு நிக்கணும். அதனால நீதிமன்றம் கேட்ட ஒத்த வார்த்தை ஒட்டுமொத்த இந்த எதிர்கட்சி கும்பலுமே நாக்கப்பிடிக்கிட்டு சாவர மாதிரி கேள்வியை கேட்டுச்சு. இந்த தருணத்துல நீதிமன்றத்துக்கு ஒரு கிரேட் சொல்லிட்டுங்க. நாம பேசுறதை விட, மத்தவங்க பேசுறதை விட ஒரு நீதிமன்றமே பேசுது அப்படின்னா உலக அளவுல இது பேசப்படுங்க. அப்பதான் இதற்கான விழிப்புணர்வு கிடைக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். பேச பேசதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இது போல அயோக்கிய நாய்களுக்கு, பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடக்கூடிய, போதை மருந்து கலந்து 40 பெண்களை வந்து வாழ்க்கையை சீரழிச்ச அந்த அயோக்கியனுக்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்ல. கட்சிக்குள்ளைய வச்சுக்கிட்டு சிங்காரம் அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீதிமன்றம் கேட்டுச்சு பாருங்க. அன்புமணி ஒய்ஃப் போய் கேட்குறாங்க, சௌமியா அவங்க போயிட்டு, ஏன்னா இவங்க வந்து லீகலா போனா வந்து நம்ம போலீஸ்லாம் கைது பண்ணாது போகாது அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் முறைப்படி போவோம், நீதிமன்றத்திலே போய் நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பெரிய தியாகம் பண்ண போறாங்க. அதை கேட்கறதுக்கு பெர்மிஷன் கேட்கறதுக்காக போறாங்க. வட்டிச்சு பாருங்க லெஃப்ட் அண்ட் ரைட்ல என்ன நடக்குது, என்ன பண்றீங்க? அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சி இருக்க? மனசுல வச்சு பேசணும் எதையுமே. என்ன அரசியல் பண்றீங்களா? கேடுகட்ட அரசியல் பண்றதுக்கு இதுதான் வந்து தர்ணமா? என்ன பண்றீங்க? உங்களுடைய பத்திரிகை விளம்பரத்துக்காக அரசியலை வீணடிக்காதீங்க அப்படின்னு ஒத்த வார்த்தையில கேட்டுச்சு பாருங்க. அத்தனை எதிர்கட்சி நீங்க போர்க்கொடி கொடுத்து நின்று இருக்காங்க இல்லையா, நாக்க பிடிக்கிட்டு சாவணும். உண்மைதானங்க? பத்திரிகை விளம்பரத்துக்காகவும் மீடியால வெளிப்படுத்துற ஊடகத்தோடைய விளம்பரத்துக்காகவுமே வந்து இன்னைக்கு பல கட்சிகள் வந்து போராட்டம். அதுக்காக மட்டும்தான் என் கட்சி உயிரோட இருக்குது, நாங்களும் பெரிய ஸ்ட்ராங், நாங்களும் அப்படியே வித்தக்காரங்க தான் அப்படின்னு அவங்கவுங்க கட்சியை ப்ரூவ் பண்றதுக்காக ஆளுக்கு அந்த பொண்ணை வந்து நியாயம் கேட்டு நீதி கேட்டு போராடலாம். அந்த பொண்ணை ஒவ்வொரு நிமிஷமும் ஆளுக்கு ஆளு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. உயிரோட இருக்கக்கூடிய அந்த மாணவியை நீங்க அம்பலப்படுத்தி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் எல்லாம் அதெல்லாம் மறந்து போய் இனிமேலுக்கு இது போல பிரச்சனைகள் நடக்கக்கூடாதுன்னு அரசு ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும், புலான் விசாரணை நடந்துகிட்டே இருக்குது. அந்த மாணவிக்கு எந்த வகையில என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிட்டு இருக்குது. இப்ப இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, உண்மையிலேயே அந்த மாணவிக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தா அந்த அண்ணா பல்கலைக்கழகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, ஏன் இன்னும் துணைவேந்தர் பதவி இன்னும் கொடுக்கல, ஏன் போடப்படல, எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, ஆளுநருக்கு இதுல என்ன பொறுப்பு இருக்கு, ஆளுநர் இதை வந்தாரா பார்த்தாரா போனாரா, இதை எப்படி கண்டுக்கிறாரா, இது பத்தி ஆளுநர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த பல்கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மாணவர்கள் மொத்தமா எத்தனை வராங்க போறாங்க, சரி அந்த கல்வி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் எந்த அரசியல் தலைவராவது பேசினார்களா? இல்ல. நீதிமன்றம் சொல்ற மாதிரி எல்லாமே வந்து பத்திரிகை விளம்பரம். ஒரு பக்கம் அண்ணாமலை சாட்டையை எடுத்துக்கிட்டு டங்கு டங்குன்னு அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் அக்கா தமிழிசை டிருன்னு உருண்டு போறாங்க, இன்னொரு பக்கம் குஷ்பாக்கா வந்துட்டாங்க. இவ்வளவு நாள் எங்க போனாங்கன்னு தெரியல, 2 நாளைக்கு முன்னாடி தான் நாங்க பேசணும். ஐயோ பாவமே குஷ்பாக்காவை அண்ணாமலை கூப்பிடுறதே கிடையாதான் எந்த நிகழ்ச்சிக்கும். இதுல கிட்ட போய் நட்டா கிட்ட கூட போய் தமிழிசை கட்டிச்சுட்டு போட்டுட்டு வந்திருக்காங்க. எங்களெல்லாம் அண்ணாமலை கூப்பிடுறதே கிடையாது, தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் நாங்க பேசணும்.
அந்த இது எப்படியே தெரியல, மூக்கு வேர்த்துருச்சு போல. அக்கா அங்கேருந்து வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டு, என்ன பண்ணீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, எஃப்ஐஆர் எப்படி நீங்க வந்து வெளியில விட முடியும், இதுக்கு யார் காரணம், யார் இந்த சாரு, இதெல்லாம் சும்மா விட முடியாது, அந்த பெண்ணுக்கு நீதி வேணும், அது வேணும், இது வேணும். என்ன என்னன்ற என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு வந்து இனிமேலுக்கு அப்படியே மைக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா பத்திரிகையாளர்களுக்குமே ஒரு வேண்டுகோள். ஏன்னா இப்ப பேசக்கூடிய கட்சி தலைவர்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாமையே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இது போல விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு உங்களோட கருத்து என்னன்னு நீங்க வந்து கொஸ்டினா மட்டும் கேளுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வர போக்குல நாமளும் பங்குக்கு ஏதாவது பேசுவோம், நாமளும் இப்படி அடிச்சு விடுவோம் அப்படிங்கறத தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. பெரும்பாலான தலைவர்கள் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. குஷ்பாக்கா அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது பேப்பர் பாக்குறதுல, நியூஸ் கேட்கறதுல எதுவும் பண்றது இல்ல. என்ன விஷயம் நடந்துட்டு இருக்குதுன்னே தெரியாம எஃப்ஐஆர் எப்படி லீக் பண்ணா பாவம் அக்காக்கு தெரியாது. பிஜேபி அரசு தான் இந்த எஃப்ஐஆர் லீக் அவுட் பண்ணுன்றது. இதை எங்க போய் சொல்றது? இப்படி விட்டவங்க எல்லாம் வந்து கட்சியில வச்சிருந்தா விளங்கிடும். ஏன்னா நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ நாளா இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் அவுட் ஆனிச்சு அந்த எஃப்ஐஆர் பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கான விவரமும் வந்துருச்சு. எஃப்ஐஆர் வெளியிட்டதுக்கான காரணம் தொழில்நுட்பம் ஓரலா சொல்லப்பட்டனா அதுக்கு என்ன தொழில்நுட்பம் அப்படிங்கறது முதற்கொண்டு விவரிச்சு பேசியாச்சு. அப்போ இந்த கண்ட்ரோல்லாம் வந்து ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கு. அப்ப அவங்க மூலமா தான் இதை லீக் அவுட் ஆயிருக்கணும், எதற்காக அப்படிங்கிற விஷயத்தையும் முதற்கொண்டு சொல்லியாச்சு. அப்போ ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னா பிஜேபியோடைய அரசியல் தந்திரத்தை இதை வந்து நியாயப்படுத்தணும். அப்ப வந்து இதுக்குள்ள ஒரு குளறுபடியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான திட்டத்தை தான் இப்ப இது செயல்படுத்திட்டு இருக்குன்றதும் சொல்லியாச்சு. இப்ப இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்றதும் நமக்கு வந்து அவங்களெல்லாம் நினைச்சா வெக்கமாவும் இருக்குது, அசிங்கமாவும் இருக்குது. இப்படிப்பட்ட அரசியலுக்காக, ஒரு கேடுகட்ட அரசியலுக்காக, இந்த ஒரு அரசியல்ங்கிறது ஒரு புனிதங்க. மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு ஜனநாயக அரசியலை இது போல அயோக்கியர்கள், புறம்போக்குகள், பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபட்ட அந்த அயோக்கியனை இன்னும் விட்டு வச்சிருக்கிறதுக்கு பல கட்சி இல்லது. சரி, ஒரே விஷயம்தான், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னா 2 கட்சியை கண்டிப்பா நல்லபடியா சொல்லலாம், நல்லபடியாவே சொல்லலாம். ஏண்டும் வட துருவம் தென் துருவத்துக்கு காந்த மாதிரி அப்படியே ஒட்டுனா விலகாது. அப்படிப்பட்ட கட்சி தான் பிஜேபியில இருக்கிறவங்களும் சரி, நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களும் சரி. உள்ளுக்குள்ள இருக்கிற கட்சி பெண்களுக்கும் ஆபத்து, வெளியில இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து. அது போலதான் நடந்துட்டு இருக்கு. சீமான் சொல்லவே வேண்டாம். அந்த பொண்ணு ஒருத்தவங்கள வான்மதியோ ஒரு பேரு, அந்த பெண்ணை வந்து ரொம்ப ஆபாசமா பேசினார். காளியம்மா அக்காவை சொல்ல வேண்டாம், அவ்வளோ அவதூறா பேசினாங்க. விஜயலட்சுமி அக்காவை சான்ஸே இல்லை. இப்படி பல வீடியோக்கள், அவர் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள், அவதூறாக பேசினது, அசிங்கமாக பேசினது, பெண்களை வந்து கொடுமையான ஒரு பேர்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேசக்கூடிய ஒரு கட்சி தலைவனாக இருந்துக்கிட்டு இப்படி பெண்களை வந்து அசிங்கப்படுத்தி பேசுறாங்களேன்னு எல்லாருமே நாக்க புடுங்கிட்டு கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆளான ஒரு தலைவனை பத்தி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சாட்டையே நிறைய வீடியோக்கள் வெளியிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பார்க்கப்பட்டுச்சு, எல்லாருமே கேட்டு படிச்சுச்சு. என்னடா இப்படி இல்லாம இருக்காங்க அப்படிலாம் வந்து பார்க்கப்பட்டுச்சு. அவ்வளவு விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ வரிஞ்சு கட்டிக்கிட்டு போராட்டம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு கைது பண்ணி கொண்டு போய் ஒரு மண்டபத்துல அடைச்சு வச்சோம்னா இந்த புறம்போக்கு கும்பல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, மகனே 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 சபதம் எடுக்கும் மகனேன்னு பாட்டு பாடி கூத்தடிச்சு கும்மால் அடிச்சிட்டு இருக்குங்க. கூத்தடிக்கிறதுக்கும் கும்மால் அடிக்கிறது இதுதான் தர்ணமா? ஒரு மாணவியோடைய ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸுமே வெளியிட்டு அந்த மாணவியோடைய வாழ்க்கையை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அதை கேட்கறதுக்கு எந்த அயோக்கியர்களுக்கும் துப்பு கிடையாது. ஒட்டுமொத்த பெண்கள் வந்து வேலைக்கு போற பெண்களா இருக்கட்டும், படிக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து நீதி கிடைக்குமா அப்படிங்கிற தருணத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு
கொஞ்சம் கூட வெக்க இல்லாம ரோசம் எதுவும் இல்லாம அரசியலை இவ்வளவு கேவலமா கொண்டு போய் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியல, எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியல. ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்காங்க. கல்விக்காக மாணவர்களுடைய நிலைமை எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற வைக்கக்கூடிய விவாதத்துல இன்னைக்கு அரசியலை வைத்து இதை சின்ன பின்னமாக ஆக்கி கொண்டுட்டு இருக்காங்க, முரண்பாடாக கொண்டு போயிட்டு இருக்காங்கன்றதான் இங்க இடத்துல பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற ஒரு விவாதத்துக்கு இடமே இல்லாத அளவுக்கு அரசியலை தாறுமாறாக கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. பல பேர் ஆளாளுக்கு, யாருமே ஒரு கட்சி கூட இல்லைங்க, ஒரு கட்சி கூட அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு யாருமே குரல் கொடுக்கல. ஆளாளுக்கு அண்ணன் இருக்கிறேன், தம்பி இருக்கிறேன், மாமா இருக்கிறான், மச்சான் இருக்கிறான், வெங்காயம் இருக்கிறான், தக்காளி இருக்கிறான், என்னையா என்ன நடந்துகிட்டு இருக்குது? விஜய் ஒரு பக்கம் ஆளுநரை போய் சந்திக்கிறாரு, அண்ணாமலையை சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு, தமிழிசை உருண்டு பிறண்டு வந்துகிட்டு இருக்கிறது, பாமக சௌமியா வந்து நீதிமன்றத்துக்கு போய் இங்க போராட்டம் பண்ண போறோம், அந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறா, அதை பண்ண போறா, இதை பண்ண போறான்ற அவங்க ஒரு பக்கம் குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், எடப்பாடி வந்து யார் இந்த சார் அப்படின்னு அது ஒரு பக்கம் கொடி ஏத்துறதா இருக்கட்டும், இப்படி அடுக்கடுக்கா சொல்லிட்டே போலாங்க. இத்தனை நாள் இல்லாம பத்தாவதுக்கு வேற பெண்களுக்காக பாதுகாப்பாகவே, அதாவது பெண்களை பாதுகாப்பதற்காகவே பிறந்தவங்க மாதிரி பேசுறது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா சீமான், அத நினைச்சாதாங்க பெரிய கொடுமையா இருக்கு. ஒட்டுமொத்த பெண்களுமே பாதுகாப்பு அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் ஒரு வாரமா எங்க போனான்னு தெரியல. இப்ப வந்துட்டாரு வரிஞ்சு கட்டிக்கிட்டு மண்டபத்துல கைது பண்ணி உட்கார்ந்து இருக்குதுன்னு மகனே மகனேன்னு சபதம் விட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இந்த காமெடி பீசிங்கெல்லாம் என்னதான் பண்றது? எதை வைத்து அடிப்பதுன்னே தெரியல, எதை வைத்து இவர்களை வந்து திருத்துவதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு கேவலமான அரசியல் பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இது இப்படி எதிர்கட்சிகளா இருந்துகிட்டு கேவலப்படுத்தக்கூடிய செயல தான் பங்குக்கு தன்னுடைய கட்சி உயிர் ஊட்டுறதுக்காகவும் உங்களுக்கு நீங்க பிளட் கொடுத்து நீங்க வந்து அந்த கட்சியை டெவலப் பண்றதுக்காக மாணவிகளுடைய வாழ்க்கையை நீங்க வந்து கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மாணவர்களுடைய படிப்பானது கேள்விக்குறியாயிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் அது பேச்சுதாங்க. எங்க போனாலும், கடத்தெருவுக்கு போனாலும், ஒரு எந்த இடத்துக்கு போய் நின்னாலும் இப்ப இந்த மாதிரி ஐயோ பிள்ளைகளை படிக்க வைக்கிறதே பெரிய இதா இருக்குது, இனிமேலுக்கெல்லாம் போக வைக்க வேண்டாம், போதும் போதும் படிச்சது வரைக்கும் போதும். தமிழ்நாட்டு மாநிலத்துல, தமிழ் மாநில நம்ம மாநிலத்துல இருக்கிற மாநிலத்திலே அதிகமாக படிக்கக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு மாநிலம் நடந்துட்டு இருக்கு. 12வது வரைக்கும் போதும் நிப்பாட்டிட்டு இருந்தவங்களை தான் மீண்டும் படிக்க வா அப்படின்னு 1000 ரூபாய் பணம் கொடுத்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களையும் கூப்பிட்டு வச்சு பஸ்ஸையும் ஃப்ரீ பஸ்ஸை கொடுத்தோம் கூப்பிட்டு வச்சு படிக்க வச்ச அழகு பார்த்து அவங்களுக்கு பட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. பகுத்தறிவான இந்த தமிழ் மாநிலத்துல இன்னைக்கு இது போல சம்பவங்கள் நடத்தும் மறுபடியும் பின்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்குது இந்த கேடுகட்ட அரசியல். இது போல அயோக்கியர்கள் செய்யக்கூடிய விபரீதனால மக்கள் பெற்றோர்கள் எடுக்கக்கூடிய முடிவு இப்படிதான் இருக்குது. இதுல ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், நீதிமன்றமே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் நீதிமன்றம் நமக்காக நீதி கேட்குமா, கேள்வி கேட்குமா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கும். கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேலுக்கு யாரும் எவனுமே தப்ப முடியாது, எந்த அயோக்கியனுமே தப்ப முடியாது, எந்த பொறுக்கியும் தப்ப முடியாது. வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு நீதிமன்றம் இப்ப ஓங்கிருச்சு. பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் தைரியமாக இருக்கலாம். ஒவ்வொரு நொடிக்கு நொடி நம்ம பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்க பெண் குழந்தைகளுக்கான ஒரு விழிப்புணர்வு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் மாநிலம் ஒரு முன்னோடியாக இருந்ததுக்கு மற்ற மாநிலத்தை விட ஒரு 3% தாங்க பாலியல் வன்கொடுமையில ஆளாக்கப்பட்ட மாநிலமாக இருந்தது. அதையும் எப்படி குறைக்கிறது அப்படிங்கறதா இங்க திட்டமே. அதுக்கான ஸ்டெப் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் சில அயோக்கிய கொம்பர்கள், சில பொறுக்கிங்க இந்த போல செயல்கள்லாம் செய்து பாருங்க. 40 பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சு இது மாதிரி எத்தனையோ கம்பெனிகள் இது போல நடந்துட்டு இருக்கு. அதற்கெல்லாம் தக்க நடவடிக்கை எடுக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். ஒவ்வொரு கம்பெனில என்ன நடக்குது, ஏது நடக்குது, நம்ம ஹேம கமிட்டி எல்லாம் பத்தி பேசணும்.
பெண்கள் போய் வாலண்டரியா வந்து இது மாதிரி எங்களுக்கு பாலியல் தான் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு, இது போல நடக்கக்கூடாது, எல்லா துறைகளிலுமே நடக்குது அப்படிங்கறத ஹேமா கமிட்டில எல்லாம் பேசணும். அது போல எல்லா துறைகள்லையும் என்ன நடக்குது, பெண்களுக்கு என்ன நடக்குதுன்னு தகவல் பெட்டி வச்சு அவங்களுக்கு புகார் பெட்டிகள் வைத்து டைரக்டாவே ஆன்லைன்ல அப்ளை பண்ணி இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து மாற்றமான விஷயங்களை கொண்டு வந்து பெண்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃபிஸ்குள்ள ஒரு கான்பிடென்ட்டை கொடுக்கணும். அதையும் ஸ்டெப் எடுக்குன்றது நம்பிக்கையோட இந்த இடத்துல பதிவு பண்ணுகின்ற மக்களே. இது போல பல விஷயங்கள் பேச இருக்கிறோம். என்ன நடக்குதுங்க நிகழ்ச்சியில். அது வரைக்கும் காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் யாஸ்மின். நன்றி, வணக்கம்.